அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். தேர்தல் முடிஞ்சு அதற்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் வர தொடங்கிடுச்சு. எக்ஸிட் போல் எல்லா பக்கமும், அதாவது நேற்று நைட்ல இருந்து மறுபடியும் திராவிட மாடல் 2.0 மு.க.ஸ்டாலின் அவரே சிஎம்மா தொடர்வாரா, இல்லை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எடப்பாடி அவரு சிஎம் ஆவாரா, அப்படியும் இல்லாமல் புதுசாக களத்துக்கு வந்திருக்கிற விஜய் சிஎம் ஆவாரா, இப்படி பல பரபரப்புகள்ங்க. ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்புகள் குறித்த ஒரு முழுமையான திறனாய்வு அப்படின்னு வச்சுக்கலாம். நம்முடைய பார்வை என்ன அப்படிங்கிறதையும், யார் வெற்றி பெறுவா அப்படின்னு நம்மளுடைய அனுமானம், அதையும் ஃபைனலாக நம்ம பதிவு செய்கிறோம். ஸோ இந்த கருத்து கணிப்புகள் குறித்த முழுமையான அலசல் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எக்ஸிட் போல் சொல்வது என்ன? யார் அடுத்த சிஎம்? நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 தொகுதிகள்னா தனி பெரும்பான்மைக்கு சரி பாதிக்கும் மேலே 118 தொகுதிகள் இருக்கணும். யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்க தான் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும். யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபியுங்க அப்படின்னு யாரையாவது அழைப்பார். அதாவது தேர்தலுக்கு பின்பு கூட கூட்டணிகள் ஏற்படும். அவங்க நாங்கள் கூட்டு சேர்றேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வாக்கெடுப்பு நடத்தி யார் பெரும்பான்மை நிரூபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பு கிடைக்குங்க. தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிறத இதை தான் நம்ம குறிப்பிடலாம். இது மாதிரியும் நிறைய வரலாறும் வந்திருக்கு. ஸோ எல்லோருமே 118 வெற்றி பெற்று விட வேண்டும். அவங்களுடைய தனிப்பட்ட வகையிலையும் இல்லைன்னா கூட்டணியாகவும் வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு தான் கணக்கு போட்டு வேலை பார்த்துருப்பாங்க. இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு நிலைமை. சரி, எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னா அது ஒரு தனி மெத்தேடுங்க. ஒரு பூத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மனநிலை இருக்கும். தேர்தல் நேரத்தில் அந்த மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டும் வரலாறு நம்ம பார்த்துருந்துருக்கோம். அதனால தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஒரு பூத்துக்கு போகிறோன்னா ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட முதல்ல யாருக்கு வாக்கு செலுத்துனீங்க, போன முறை யாருக்கு வாக்கு செலுத்துனீங்க, ஏன் மாற்றம், அதாவது உங்களுடைய அடையாளங்கள் யார் நீங்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்த மாட்டோன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கருத்துக்களை கேட்பது ஒன். அதுக்கப்புறம் அப்படியே கும்பலாக வரவங்க கிட்ட எடுக்கிறது கிடையாது. அப்போது ஒரே கருத்து சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதில் யாராவது ஒருத்தர் லீட் பொசிஷனில் இருப்பார். அப்போ அவருக்கு பயந்துட்டு கூட பொய்யா அவங்க மாற்றி சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 1, 3, 5 அப்படின்னும் 10 அப்படின்னும் விட்டும் அப்புறம் வெறும் ஒரு பூத்தை மட்டும் வச்சு முடிவெடுக்காமல் பரவலாக அனைத்து பூத்துகள்லேயும் கருத்துக்களை கேட்டு ஏற்கனவே அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற தரவுகள் இதெல்லாம் வச்சு அதை தீர்மானிக்கிறது. அதாவது மிக துல்லியமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை சொல்வது அப்படிங்கிறது ஒரு பெரும் சாமர்த்தியம் தாங்க. இதுதான் சுருக்கமான வரலாறு. சரி, இந்த 2026 நம்முடைய தமிழ்நாட்டை ஆளப்போவது யார்? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்வது என்ன? காட்சி ஊடகங்கள், யூடியூபு இப்படி பெருகி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமான நிறுவனங்கள்லாம் என்ன கருத்து கணிப்பில் தெரிவிச்சிருக்காங்கன்னு சுருக்கமாக பார்த்துடலாம். இப்போ பீப்புள்ஸ் பல்ஸ், என்டிடிவி அவங்க பார்த்தோம்னா டிஎம்கே 125 to 145 கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே 65 to 80, டிவிகே 18 to 24, என்டிகே 2 to 6 கொடுத்துருக்காங்க. மேட்ரிஸ் ரிபப்ளிக் டிவி பார்த்தோம்னா டிஎம்கே 122 to 132, ஏடிஎம்கே 87 to 100, டிவிகே 10 to 12. பி மார்க் ரிபப்ளிக் டிவி பார்த்தோம்னா 125 to 145, டிஎம்கே 65 to 85, ஏடிஎம்கே 16 to 26, டிவிகே, என்டிகே அண்ட் அதர்ஸ் 1 to 6 கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க பார்த்தோம்னா டிஎம்கே 145 to 160 கொடுத்துருக்காங்க. அதிமுக 50 to 65, டிவிகே 13 to 18, என்டிகே அவங்க 5 to 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜேவிசி டைம்ஸ் நவ் அவங்க பார்த்தோம்னா 75 to 95, டிஎம்கே 128 to 147, ஏடிஎம்கே, டிவிகே 8 to 15. அதாவது அதிமுக ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பாங்க அப்படின்னு கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அக்னி 169, டிஎம்கே 64, ஏடிஎம்கே, டிவிகே 1 அப்படின்ட்டு இருக்காங்க. அதர்ஸ் 4ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக ஆக்சிஸ் மை இண்டியா அவங்க 92 to 110 டிஎம்கே வெற்றி பெறுவாங்க, 22 to 32 ஏடிஎம்கேன்னு சொல்லியிருக்காங்க. டிவிகே 98 to 120 அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது திரு விஜய்
தாவேகா ஆட்சி பொறுப்புக்கு வருவாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இத தாவேகா சைட்லேருந்து தங்களுக்கு ஆதரவான கருத்தாக எல்லா பக்கமும் அவங்களும் சோசியல் மீடியாக்களில் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் மின்னம்பலம் எடுத்துக்கிட்டோம்னா 155, டிஎம்கே 72, ஏடிஎம்கே டிவிகே 5 அண்ட் அதர்ஸ் 2 அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க. இந்த கருத்து கணிப்பில் நம்ம பார்த்தோம்னா ஏடிஎம்கே வின் அப்படின்னு ஜேவிசி இந்தியா டுடே 128 to 147 சொல்லியிருக்காங்க. சிஎன்என் நியூஸ் 18ம் ஏடிஎம்கே வெற்றி பெறும் அப்படின்னு 114 to 124 சொல்லியிருக்காங்க. ஸ்பாக் மீடியா அவங்க ஏடிஎம்கே தான் 124 to 127 சொல்லியிருக்காங்க. இப்படி அதிமுக வெற்றி அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக திராவிட மாடல் 2.0 மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவாங்க அப்படின்னும் கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் கூட பெரும்பாலானவங்க திமுக ஆட்சி பொறுப்பை தொடரும் அப்படின்னும் கணிப்புகளை பதிவு செஞ்சிருக்காங்க. பிந்தைய கருத்து கணிப்பு ஏறக்குறைய அதை ஒட்டியே தான் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாங்க. மூத்த பத்திரிகையாளரான ஹிந்து திரு ராம் அவர்கள் கூட திமுக கூட்டணி தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் அப்படின்னும் தேர்தலுக்கு முன்பு பதிவு செஞ்சிருந்தாரு. சரிங்க, எல்லாம் ஓகே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அடுத்த சிஎம் யார்? எக்ஸிட் போல் ரிப்போர்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா பக்கமும் பூத் வாரியாக போயிட்டு யார்கிட்டையும் கருத்துக்களை நான் கேட்கல. அந்த அளவுக்கு சக்தி நம்மகிட்ட கிடையாது. தனியா இப்பதான் தொடங்கியிருக்கோம். நான் ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணி 145 to 160+ அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். தேர்தலுக்கு பின்பு அப்படின்னு பார்த்தோம்னா பரவலாக அனைவரும் சொல்லக்கூடிய கருத்துக்கள், முக்கியமான பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அப்புறம் அனைத்து கட்சியிலையும் இருக்கக்கூடிய அந்த வார் டீமில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நம்ம பேசுனது, நமக்கு தெரிஞ்ச சோர்சஸ் கிட்ட, அப்புறம் பொதுமக்கள்கிட்ட நம்ம கேட்ட தகவல்கள், நம்மளுடைய இந்த தேர்தல் கள அனுபவம் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த முறை திமுக கூட்டணி 130 to 140+ அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், இன்னொரு பக்கம் 80 to 90 சீட்ஸ் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கும், தாவேகா 3 to 10 அவங்க வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இது. தேர்தலுக்கு முன்பு பார்த்தோம்னா என்னுடைய கணிப்பில் தாவேகா 0 to 3 வெற்றி பெறும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் தேர்தலுக்கு பின்பு பார்த்தோம்னா களம் மாறி இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தது. ஆர்வத்தோடு தொடக்கத்திலேயே சீக்கிரமாக போயிட்டு வாக்குப்பதிவு நிறைய பேர் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் இந்த முறை பார்த்தோம்னா முன்னையெல்லாம் சோஷியல் மீடியாக்களில் இப்படியான பதிவுகள்லாம் நம்ம பார்க்க முடியாது. யாரும் வெளியில் நான் இவங்களை ஆதரித்தேன் அப்படின்லாம் பப்ளிக் சொல்லிட மாட்டாங்க. இந்த முறை பப்ளிக்கில் பெரும்பாலானவங்க, அது குறிப்பாக யங்ஸ்டர்ஸு சோஷியல் மீடியாக்களில் அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சதையும் நம்ம பார்த்துருந்துருக்கோம். இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப தான் அப்புறம் இறுதி கட்டத்தில் திரு விஜயுடைய அந்த பரப்புரையுடைய வேகம், அந்த எமோஷ்னல் டச்சாக அவர் பேசினது, இந்த விஷயங்கள்லாம் ஒரு சப்போர்ட்டாக அவருக்கு உருவாக்கி இருக்கிறதையும் களத்தில் நம்மளால் உணர முடிஞ்சது. அப்புறம் சில தொகுதிகளில் அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களும் பலம் வாய்ந்தவர்களாக இருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்தே அவங்க தொடர்ந்துக்கிட்டு வந்தது. அப்புறம் முக்கியமான கேண்டிடேட்ஸ், அதாவது விஜய்க்கு விழக்கூடிய வாக்குகள் அவர் விஜயை பார்த்து தான் பெரும்பாலும் வாக்குகள் பதிவாகியிருக்கு. ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனாலும் பல இடங்களில் தனிப்பட்ட வேட்பாளர்களுடைய செல்வாக்கும் இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா காரைக்குடியில் நான் தேர்தலுக்கு முன்பும் போனேன். அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்டையும் பேசினேன். அங்கே திரு பிரபு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கார். காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மின்னம்பலத்தோட இதை கூட நான் பார்த்தேன். அவங்க தொடர்ந்து பார்த்தோம்னா ரொம்ப 1% தான் நூல் இலையில தான். திரு சீமான் அவரும் சரி, திரு பிரபுவும் சரி, அங்கே வெற்றி பெறக்கூடியவர் திரு மாங்குடி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவரும் சரி, இந்த 3 பேருக்குமான இடைவெளினா வெறும் 1% தான் இருக்குது. காரைக்குடி உண்மையிலேயே டஃப்பாக தான் இருக்குது. அங்கே ரிசல்ட் வந்த பிறகு தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் எந்த அளவுக்கு சரியாக இருந்திருக்கு, தப்பாக இருக்குன்னு யோசிக்க முடியும். ஏன்னா ரொம்ப களத்தில் எல்லாருமே இறங்கி, அமமுகவும் திரு தேர்ப்போக்கி பாண்டி அவரும் இறங்கி வேலை பார்த்துருந்தாரு. அந்த இடம்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஆனாலும் அங்கே திரு பிரபு கொஞ்சம் கவனத்தை ஈர்த்தார் எல்லாரையும். அப்புறம் அடுத்த மதுரை எடுத்துக்கிட்டோம்னா வடக்கு தொகுதி திரு விஜய் அன்பன் கல்லானை அவர்கள், அவரு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். அதை உணர முடிஞ்சது. இங்கே சேலம் எடுத்துக்கிட்டோம்னா மாவட்ட செயலாளர் தமிழன் திரு பார்த்திபன், அவர் சேலம் தெற்கு தொகுதியில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு. இதில் அங்கே பார்த்தோம்னா சமுதாய ரீதியிலான வாக்குகளும் முக்கியமானதாக இருக்குது. அங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா ஒரு பக்கம் செட்டியார் சமூகத்தினர், கன்னட செட்டியார் சமூகத்தினர், அப்புறம் தெலுங்கு பேசக்கூடிய செட்டியார் சமூகத்தினரும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் முதலியார் சமூகத்தினர் அடர்த்தியாக இருக்காங்க. அப்புறம் சோழிய வேளாளர் பிள்ளைமார் சமூகத்தினரும் அடர்த்தியாக இருக்காங்க. இப்போ தாவேக்காவுடைய வேட்பாளர் பார்த்தோம்னா
பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவர். அதிக அளவில் அவங்களுக்கு வேட்பாளரை இதுக்கு முன்னாடி பெருசாக நிறுத்தினது இல்லை. திமுகவில் வழக்கறிஞர் திரு குணசேகரனை ஒரு முறை நிறுத்தினாங்க. அதனால பெரிய அளவில் அவருக்கு வாக்குகள் விழுந்ததான வெற்றி பெறலை. ஸோ சமுதாய ரீதியிலான கணக்குகளும் இப்போ அந்த தொகுதியில் இருக்கு. இது தாவேக்காவுக்கான அந்த கிராஃபை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இப்படி களம் பல விஷயங்களை நமக்கு உணர்த்தினது. இப்போ தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம்னா திரு சரவணன் இங்கே டெல்டா மாவட்டத்தில் டிவிக்கு பெரும் தாக்கத்தை, அதாவது ஒரு மாற்றம் வேணும், விவசாயம் சார்ந்து ஒரு நெருக்கமாக பயணிக்கணும். இவருமே அங்கே தஞ்சாவூர் போய் பேசினார் இல்லையா விஜய். ஸோ இந்த இடத்துலலாம் அவருக்கான ஆதரவு அலை கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. சரிங்க, இவ்வளோ சொல்றீங்க, ஆனால் எப்படிங்க திமுக கூட்டணியை வெற்றி பெறும் அப்படின்னா, குறிப்பிட்ட அளவில் தான் வேட்பாளர்களுக்கான செல்வாக்கு இந்த இடத்துல பார்க்க முடியுது. பெரும்பாலும் விஜய்க்கான வாக்குகளாக தான் இருக்கு. ஆனால் களத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பூத் லெவலில் உட்காந்து அவங்கள வேலை பார்க்கணும், கட்டமைப்பு வலுவாக இருக்கணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் போயிட்டு இறங்கி தேர்தல் வேலை பார்க்கணும். முக்கியமாக திமுக சைடில் ஸ்கீம்ஸ் போய் பப்ளிக் கிட்ட சேர்ந்துருக்கிறத நம்மளால் உணர முடிஞ்சது. அதாவது இந்த மார்ச்சுக்கு முன்னாடி வர அந்த 5000 ரூபாய் உரிமை தொகை அங்கே கொண்டு வந்து செலுத்தினதாகட்டும், மகளிர் உரிமை தொகை, அப்புறம் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம், நான் முதல்வன் திட்டம், யங்ஸ்டர்ஸில் 10ல் ஒரு 6 பேர் டிவிகேக்கு ஆதரவு தெரிவித்ததை நான் பார்த்தாலும் 4 பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த நான் முதல்வன் திட்டம், பல்வேறு ஸ்கீம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு வந்தது. இப்படி இது எல்லாமே சேர்ந்து திமுக கூட்டணியை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம், அப்புறம் எதிர்ப்பு வாக்குகள் அப்படியே ஸ்பிளிட் ஆகுறது, இது எல்லாமே திமுகவுக்கு பாசிட்டிவாகவும் இங்கே மாறி இருக்கிறதா நம்ம உணர்றோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிவிகேவுக்கு அபரிதமான வாக்குப்பதிவு நிச்சயமாக இருக்கும் பெர்சன்டேஜ் அளவில். அதே நேரத்தில் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகிறதுல அந்த ஒரு 100 இலையில் அனுபவம் வாய்ந்த கட்சிகள் மேலே வருது. திமுக கூட்டணி அப்படியாக தான் பார்க்குறேன். அப்புறம் மேற்கு மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ சேலம் வட்டாரத்திலலாம் பெரும்பாலானவங்க அதிமுக அப்படிங்கிற கருத்தை தான் தெரிவித்தாங்க. எங்களுடைய சொந்த மாவட்டம் நம்ம உள்ளே போனோம். அங்கே திமுக கூட்டணிக்கு பார்த்தோம்னா ஒரு 2-3 தொகுதிகள் கிடைக்கலாம். அதே நேரத்தில் சேலம் மேற்குலாம் பார்த்தோம்னா செம்ம டஃப். அங்கே திரு லக்ஷ்மணன் முன்னாள் இன்ஸ்பெக்டரு டிவிகே சார்பாக அவர் பெரிய கட்சிகளுக்கெல்லாம் போட்டி போடுற அளவுக்கு, பெரிய கட்சிகளே மலைக்கிற அளவுக்கு இறுதி கட்டத்தில் தாராளமாக வைட்டமின் ஊட்டச்சத்து மாத்திரைகளை விநியோகமும் செஞ்சாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. திமுக அதிமுக 2 கட்சிகளுமே இறுதி கட்டத்தில் இந்த முறை ஊட்டச்சத்து மாத்திரைகளை தாராளமாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. கிராம லெவலில் கிராமங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே வேட்பாளர்களுடைய சமுதாய பின்புலமும் முக்கியமான காரணியாக இருக்குது. சாதியற்ற சமுதாயம் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் வேட்பாளர் தான் சார்ந்த சமூகமா அப்படின்னு அவங்க பார்க்கறது இருக்குது. சவுத்துலாம் அது ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துது. சவுத்துன்னு சொன்ன ஒன்னதான் நினைவுக்கு வருது. திருமதி வி.கே. சசிகலா அவங்க ஒரு சைடு சமுதாய ரீதியிலான வாக்குகளை தன் பக்கம் கொண்டு போகிறாங்க. அப்போ அங்கே பார்த்தோம்னா தாவேக்காவுக்கு விழக்கூடிய வாக்குகள் குறையுது, எல்லா வாக்குகளும் எதிர்ப்பு வாக்குகளும் ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இங்கே திமுகவில் பெரும்பாலும் அந்த தொகுதியில் யார் பெரும்பான்மை சமுதாயமோ அவங்கள வேட்பாளராக ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவாக போய்கிட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் சிட்டியில் பார்த்தோம்னா சென்னை பெருநகரத்தில் பெரிய அளவில், அதாவது கிட்டத்தட்ட 33% 35% அளவில் தாவேக்காவுக்கான ஆதரவை நம்ம பார்க்க முடியுது. மீடியாக்களுடைய அந்த கருத்து கணிப்புகள் பதிவுகளும் அப்படியே தான் இருக்குது. நானே களத்தில் போய் பார்த்தப்பவும் இது பெரம்பூர், இங்கே தியாகராய நகர், மயிலாப்பூர், வில்லிவாக்கம், முக்கியமாக ஆர்கே நகர், அப்புறம் எழும்பூர், அம்பத்தூர், இப்படி பல தொகுதிகள் பார்த்தோம்னா டிவிக்கு ரொம்ப முன்னோக்கி பயணிக்கிறாங்க. அப்போ இங்கே பெருநகரத்தில் சமுதாய ரோல் அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லை ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. இது எல்லாமே களத்தில் நம்மளால் உணர முடிஞ்சது. அதை வச்சு தான் நம்மளுடைய பார்வையும் இங்கே நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். மறுபடியும் பதிவு செய்கிறேன். டிஎம்கே கூட்டணி 130 to 140 வரை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. 80 to 90 அதிமுக, 3 to 10 டிவிக்கே வர வாய்ப்பு இருக்குது. ஏதாவது இறுதி கட்டத்தில் சில மாற்றங்கள் நிகழ்ந்தால் காரைக்குடியில் திரு சீமான் அவர்கள் வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்குது. டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. பரவலாக நாம் தமிழர் கட்சியினர் இவ்வளோ அலைகளுக்கு மத்தியிலையும் அவங்கள நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு மக்கள் சொன்ன கருத்துக்களையும் என்னால் கேட்க முடிஞ்சது. தனியாக பயணிப்பது, இன்னும் முழுமையாக கட்டமைப்பை வலுப்படுத்தாமல் இருப்பது, முழுமையாக 100% இது எல்லாமே அந்த வாக்குகள் குறைவதற்கான காரணியாகவும் உணர முடியுது. இது முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது சரியாகவும் அமையலாம், இல்லை சரியாக அமையாமலும் போகலாம். சரியாக அமைஞ்சால் இதை நான் அப்படியே தொடரணும், சரியாக அமையலைன்னா
அனுபவமாக எடுத்துக்கிட்டு சரியை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் நானும் தனிப்பட்ட வகையில் உணர்ந்திருக்கேங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான உங்கள் சகோ சேத்தலங்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்ததால் கொஞ்சம் இடம் மாற்றி 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 பேசியிருக்கேன். பொறுத்தருளுங்க. கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.